ஒரு காட்டுல பிங்கு யானை அவங்க அப்பா ஆகிய ராமு யானை கூட வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அதோட தலையெழுத்து சரியில்லாததுனால அது பொறுக்கும் போதே அதோட அம்மா மற்றும் அத கொஞ்சம் பெருசான பிறகு அவங்களோட அப்பா ராமு கூட இறந்துட்டாரு. பிங்கு யானை பாவம் ரொம்ப அனாதையா தனியா சுத்திட்டு இருந்தது. காட்டுல இருக்க வேற விலங்குகள் கூட பிங்கி கிட்ட ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன சொன்னேன்? ஃப்ரெண்ட்ஸா? உங்ககிட்ட யார் சொன்னாங்க நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு? இல்லனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். நீங்க எப்பவுமே ஒன்னா சேர்ந்து விளையாடுறத பார்த்து எனக்கும் உங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் என்ன கூட உங்க கூட சேர்த்துக்கறீங்களா? நான் கூட உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா அப்ப விளையாடுவேன்ல. அதெல்லாம் உன்னோட தலையெழுத்து. நீ ரொம்ப பெருசா இருக்க. உன்ன மாதிரி ஆட்களை இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குறதுக்கு சரியா இருக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிங்கு பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட குகைக்கு போயிடுது. அனாதையா இருக்கிறது, அதுக்கப்புறம் தனியா இருக்கிறது பாவம் அதனால கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் ஒரு குரங்கு காட்டுல கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, காட்டுக்கு வேட்டைக்காரன் வந்திருக்கேன், நம்ம எல்லா உயிர் ஆபத்துல இருக்கு. அந்த விஷயத்தை கேட்ட எல்லா ஜந்துகளும் அடர்த்தியான காட்டுக்குள்ள வேகமா உள்ள ஓட ஆரம்பிச்சாங்க. வேட்டைக்காரன் உள்ள வந்து பார்க்கும் பொழுது அங்க எந்த ஜந்துவும் இல்லாத காரணத்தால அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். என்ன இது? இவ்வளோ பெரிய காட்டுல ஒரு விலங்கு கூட இல்லவே இல்லையே. இப்படியே போச்சுன்னா எனக்கு வேலையே இருக்காது. சரி போலாமேன்னு திரும்பி போகும்பொழுது அவன் கண்ணு முன்னாடி பிங்கி யானை நடந்துகிட்டு வர்றத அவன் பாக்குறான். நான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன்? ஒரு யானை என்ன பார்த்து பயந்து ஓடாம என் பக்கத்துல வருது. ஆமா வேட்டைக்காரனே, நான் எதுக்காக உன்கிட்ட வந்தேன்னா என்ன இங்க இருந்து தயவு செய்து கூட்டிட்டு போயிடு. இந்த காட்டுல இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேணும்னா நீ என்ன சாகடிச்சு என்ன சாப்பிட கூட செய்யலாம். அத கேட்ட உடனே அவனுக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா யானைய கூட்டிட்டு அவன் டென்ட்டுக்கு போயிடுறான். அப்புறம் அவன் போய் அந்த யானைய கட்டி போட்டுட்டு அவன் ஒரு ஃபோன் பண்றான். சார், நான் மண்ணு வேட்டைக்காரா பேசிட்டே இருக்கேன். உங்க சர்க்கஸுக்கு ஒரு யானை தேவைப்படுதுல்ல? தேவைப்படுது. கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. அது ரொம்ப பெருசு கூட இல்லை, சர்க்கஸுக்கு சரியா இருக்கும். அப்படின்னா சரி, அதான் வண்டியில போட்டுட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வா. அது இங்க வந்ததோ உன்னோட காசு உனக்கு கிடைச்சிரும். நல்லது அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரன் கால் கட் பண்ணிடுறான். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ ஒரு சர்க்கஸுக்கு போற. அங்க சாப்பிட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். அது கேட்ட பிங்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காட்டை விட்டு போகிறது அதுக்கு பிடிக்கல. சரி என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீயும் நானும் ஒன்னா இன்னைக்கு காட்டுல சுத்தலாம். அடாவா, இது நல்ல விஷயம். உன் மூலியமா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது கிடைப்பான். பிங்கு யானையோட கட்டை அழுத்து விட்டுடுறான். ஏன்னா பிங்கு எங்கேயும் ஓட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்பவே நம்பிக்கையா இருந்தது. பிங்கு யானை அவனுக்கு காட்டுல இருக்க நல்ல நல்ல இடத்த காட்டுறான். அப்புறம் வேட்டைக்காரனு கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் வேட்டைக்காரன் கூட பிங்கு யானைய அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சான். பிங்கு, நான் உண்மை சொல்லட்டுமா? எனக்கு உன்னை மறக்க முடியாது போல. நீ விலங்கா இருந்தாலும் என்னோட நண்பனா இருக்க. நானும் அதை தான் யோசிச்சேன். நீ என் கூட இல்லாத போது வேற ஒரு மனுஷன் எப்படி பார்த்துப்பானோ என்னமோன்னு பயமா இருக்கு. அதை பத்தி கவலைப்படாத. சர்க்கஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருக்கேன், உன்னை அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை நான் உன்னை பார்க்கறதுக்கு வர, சரியா? அது கேட்டு பிங்கு யானை ரொம்பவே சந்தோஷப்படுது. மறுநாள் வேட்டைக்காரன் யானைய அவன் கூட காட்டுல நின்னுகிட்டு இருக்க அந்த வேன் கிட்ட கூட்டிட்டு போறான். அப்புறம் பிங்கு யானை காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த வேனுக்குள்ள ஏறிடுது. அதுக்கப்புறம் மன்னு டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ண பிறகு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது.
அதுக்கப்புறம் அவன் போன் எடுத்து ஒரு கால் பண்றான். சார் ஒன்று சொல்லுங்க, உங்க சர்க்கஸ் கான்பூர்ல தான் இருக்கு, அப்புறம் லக்னோவுக்கு எதுக்கு வர சொல்றீங்க? அடே நான் ஒரு ஷூ கம்பெனிக்கு வித்துற போறேன். அதோட தோலால ரொம்ப காஸ்ட்லியான ஷூ எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு எனக்கு நிறைய காசு கிடைக்கும். அது கேட்ட உடனே மண்ணு வேட்டைக்காரனுக்கு கோவம் வந்துடுது. அட நீங்க சொன்னீங்க சர்க்கஸுக்காக யானை தேவைப்படுதுன்னு. அதுல உனக்கு என்னடா? உன்னோட காசு உனக்கு கிடைக்குது இல்ல, அதான் லக்னோவுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் கால் கட் பண்ணிடுறான். இப்ப ஷிகாரியோட கண்ணுக்குள்ள அவன் யானை கூட சுத்துனது, அவன் கூட பழகுனது மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அவன் அந்த வண்டிய ஓட்டிட்டே தான் இருந்தான். மறுநாள் காலையில அந்த வண்டி ஒரு இடத்துல வந்து நிக்குது. பாக்க அது கூட காடு மாதிரி தான் இருந்தது. பிங்கு யானையோட காடை விட இந்த காடு ரொம்பவே அழகா இருந்தது. வேட்டைக்காரன் வண்டியில இருந்து இறங்கி யானை கிட்ட இப்படின்னு சொல்றான். பிங்கு யானை, நீ இப்போ கூண்டுல இருந்து வெளியே வரலாம். ஆனா இது சிட்டி இல்லையே, இது ஒரு காடு. அந்த சர்க்கஸ்காரன் ஷூ பண்ற கம்பெனிக்கு உன்னை விற்கிறதா சொன்னா. உன்னை கொன்னு உன்னோட தோல் எடுத்து ஷூ பண்ணுவாங்க. என்னது? ஆமா, ஆனா உன்னை என்னோட நண்பன்னு சொல்லியிருக்கல, நான் உன்னை கொல்றதுக்கு விடவே மாட்டேன். அதனால இங்க கூட்டிட்டு வந்தேன். அது கேட்ட உடனே பிங்கு யானை பாவம் அழ ஆரம்பிக்குது. அப்புறம் வேட்டைக்காரன் கிட்ட போய் அது அவனை கட்டி பிடிச்சுக்குது. நண்பா, ஆனா இது கூட ஒரு காடு தானே, இங்க கூட நான் தனியா தானே இருக்கணும். அங்க எப்படி இருந்தனோ அப்படிதான். இல்ல இங்க நிறைய யானை இருக்கு. இங்க உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்க போகுது. நான் வரேன், இல்லைன்னா நான் அழுதுருவேன். நான் எப்பவுமே காலையில வந்து இங்க உன்னை பாத்துக்கிறேன். சுதந்திரமா இங்க இரு அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பிங்கு கூட காட்டுக்கு உள்ள நடந்து போகுது. அப்ப அது முன்னாடி ஒரு யானை நடந்து வர்றது அது பாக்குது. நீ யாரோட குழந்தை? இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. அத கேட்ட அப்புறம் பிங்கு அதோட எல்லா கதையும் அவங்களுக்கு சொல்லுது. அப்புறம் அது கேட்ட உடனே அந்த யானை கூட அழுதுகிட்டு இப்படி சொல்லுது. நீ உன் அப்பா அம்மாவை இழந்துட்ட, நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் குழந்தைய இழந்துட்டேன். இனில இருந்து நீ தான் என்னோட குழந்தை, என் கூடவே இருக்கலாம். அப்புறம் இனில இருந்து என் கூட இதே காட்டுல நீ இருக்கணும். அது கேட்டு பிங்கு யானை ரொம்ப சந்தோஷப்படுது. அப்புறம் அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் அங்க அதே ஏஜ்லயே இருக்க நிறைய யானைங்க அதுக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைக்குது. இந்த மாதிரி பிங்கு யானைக்கு ஒரு அம்மா கிடைச்சிடுது. அப்புறம் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதால வாழ்க்கை இன்னவே சூப்பரா மாறிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் அந்த வேட்டைக்காரன் பிங்கிய பாத்துட்டு போறதுக்காக வருவாரு. பிங்கு யானை அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வேட்டைக்காரன் கூட ரொம்பவே சந்தோஷப்படுவான்.